தூத்துக்குடியில ஒரு மாணவிய கற்பழிச்சு கொண்டிருக்க குற்றவாளிய 3 நாள் ஆகி இன்னும் கண்டுபிடிக்கல. அதை மறைக்கிறதுக்காக இன்னைக்கு விஜய் பிஜேபியோட கூட்டணி போயிட்டாரு. மாவட்ட செயலாளர்லாம் கூட்டம் போட்டாங்க. புசி ஆனந்த் எல்லாத்தையும் கேட்டாரு அப்படின்னு ஒரு பொய்யான பரப்புரைய மக்கள் மத்தியில திணிக்கக்கூடிய இந்த திமுக தீய சக்தி இன்னைக்கு அதே மாதிரி அந்த தூத்துக்குடி அந்த குடும்பத்துக்கு அங்க பார்க்க போறாங்க. கனிமொழி அங்க வந்து நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்துறாங்க. அந்த வீடியோ வந்து வைரல் ஆகுது. அந்த வீடியோ வைரல் ஆகிறப்ப இது எப்படா தசை திருப்பன்னு பார்த்தா தீயசக்தி தன்னோட தீயசக்தி வேலையை ஆரம்பிச்சிருச்சு. உடனே விஜய் பிஜேபி கூட கூட்டணி போறாரு. பிஜேபி நேரம் பேசுறாரு. மாவட்ட செயலாளர்கிட்ட எல்லாம் கருத்து கேட்கிறாங்க. அது எல்லாமே பொய் பொய் பொய். 3 நாள் ஆகி ஒரு குற்றவாளியை பிடிக்காத ஒரு வக்கீல் இல்லாத இந்த அரசாதான் இது செயல்படுது. இது மட்டும் இல்லாம ஒரு நிரந்தரமான டிஜிபியை போடுங்கன்னு பல நாள் கோரிக்கை கொடுத்தோம். இப்ப வரைக்கும் அதுக்கு ஒரு ஆக்ஷன் கூட எடுக்காத இந்த அவல நிலை திமுகவால மட்டும்தான் செயல்படுத்த முடியும். இப்படி விஜய் மீது அவதூறு பரப்புனா அந்த நியூஸ் ட்ரெண்டிங் ஆகும், அவங்க மேல இருக்க அலிகேஷன் வந்து குறையும் அப்படின்ற காரணத்திற்காக இந்த பிஜேபி கூட கூட்டணின்னு சொல்றாங்க. அது உண்மை கிடையாது. தயவு செய்து எல்லாம் புரிஞ்சுக்கோங்க.